ஹாய் மக்களை, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறேன்னா, எங்க வீட்டில் ஒரே நாய்க்குள்ள தெள்ளுன்னு சொல்லோட பூச்சி அது மக்களை. எங்க வீடு அவ்வளவும் நாய் தெள்ளுன்னு சின்ன நம்மள ஒரே கடி. வீடு மொத்தம் பிள்ளைங்க மேலு மெத்த கட்டில் கன்னம் எல்லா இடமும் ஆளுல கடித்தோம். எங்கள் அம்மையும் அப்பாயும் போய் மருந்து கடையில் போய் தெள்ளுக்குள்ள மருந்து வாங்கிட்டு வந்து அதை அடிச்சு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ள விழா இங்கே தான் அந்த பட்டி எல்லாம் கடந்து பட்டி தெள்ளு குவாலி தெள்ளாம். பிறகு எங்கள் அப்பாட்ட மூஞ்ச காட்டுங்க அப்பான்னு சொல்லி எங்கள் அப்பா காட்டலேன்னு ஏதோ பேசி பிறகு அந்த தெள்ளு மருந்தை அந்த டப்பாயில் ஊற்றி 10 லிட்டர் தண்ணி ஊற்றி அடிச்சணுமா பார்த்துருக்கா. எங்க அப்பாய கையை தட்டி அப்புறம் இந்த கல்லு கடை எல்லாம் நாய்க்கள் ரொம்ப கடி. வீட்டில் ஒரு இடம் பாக்கி இல்லாம இருக்க ஒன்றும் முடியாது. வீட்டில் நான் முதல்ல எனக்கு நாய்த்தள்ளு கடின்னு சொன்னா எங்க அம்மா என்ன பேசும். அதுக்கு பிறகு எங்க அம்மைக்கு கடிச்ச பிறகுதான் எங்க அம்மா இந்த மருந்தெல்லாம் வாங்க ஓடி. இப்போ எங்கள் வீட்டில் நாய் கிடையாது, ஆனால் இந்த தெள்ளு தான் இன்னும் போகலை. இப்போ சிக்கு வந்த பிறகு ஒரே சிக்கு கடி. ஓ என்ன தெள்ளு பிறகு நம்ம ரொம்ப கடி. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எப்படி மத்தியானம் வீட்டில் நேரத்தைக்கு உள்ள சாப்பாடெல்லாம் தான் இருக்குது. நாங்கள் அதுதான் இன்னைக்கு சூடு பண்ணி சாப்பிட்லான்னு இருக்கோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி? அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறனால ஒரு காக்கா கிடையாது ரோட்லேயும் சரி ஒவ்வொரு வீட்டுள்ளையும் சரி. ஏன்னா பிள்ளைங்க இருந்தால் தான் வீடு கலபலான்னு சவுண்டு கேட்கும். இது பிள்ளைகள் ஒன்றும் வீட்டில் இல்லை. வீட்டில் எங்கள் அண்ணி இருக்குது. ஹாய் சொல்லி ஒருக்கா முடிஞ்சு பிறகு அப்புறம் இப்போ எப்படி இல்லாமல் இந்த தெள்ளு கடி ரொம்ப ஒரு கடி இந்த தெள்ளு. அப்புறம் சிக்கு என்ன பண்ணியான், சிக்குவை காணலைன்னு தேடி பார்த்தா அவன் பாத்ரூம்குள்ள நல்ல உறக்கம். சரி அவன் இந்த மருந்து வைக்க அவனை மூஞ்சி கடிச்சாண்டான்னு நான் கிளம்பிச்சேன். சரி அப்புறம் நம்ம என்ன எல்லோரும் இப்படி நல்லா இருக்குதுங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலுக்கு வியூஸ் போகல, 3, 4, 2 அப்படி தான் போகுது. எல்லாம் பார்த்துடுங்க. அப்புறம் மத்தியானம் எங்கள் வீட்டில் மத்தியானத்து சோறு வச்சிருக்கு. மீதி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நேரத்தைக்குள்ள மீன் கறி, வரங்கறி, கருவாட்டு குழம்பு எல்லாமே இருக்குது. நாங்கள் தான் எங்கள் அண்ணி அவிய வீட்டுக்கு போயிருக்கு. என் வீட்டுக்காரர் வேலையை போயாச்சு. நானும் எங்கள் அம்மையும் பிள்ளையும் அப்பா தான் உண்டு. அதனால் பெரிய அளவில் செல்ல முடியாது. பிறகு சிக்கு பாத்ரூமை திறந்து எழும்பி பாத்ரூமில் தான் தூங்கும். எழும்பி பாக்கியான் என்ன நமக்கு பசிக்குது, 2வது சாப்பாடு என்ன ஒன்றா ரெடி பண்ணி தரலையா அப்படின்னு. சரி என்ன பேசுது இப்போ தெள்ளு கடியில் ரொம்ப சோர்வு, ரொம்ப இனி ரொம்ப கஷ்டம் அந்த தெள்ளு கடியில். எப்போ என்ன பாடு. அப்புறம் எங்கள் சிக்குவை தூக்கியாச்சு கையில். பாய் செல்லுன்னு சொல்லி அவனுக்கு தியானு கண்மசி பொட்டெல்லாம் வச்சு விட்டுருக்கான். சிக்கு பாய்க்கான். எப்போமோ ஒரு செல்லை கொண்டு வந்துடுவோம். நானே சிக்கு வீடியோ எடுத்துட்டு நிற்கும்பா ஒரு குழுவில் ரூபாய் எடுத்திருந்தேன்னா அந்த பொம்பளை மேடா ரூபா தராமல் என்ன வீடியோ எடுப்படி கேட்டது. சரி நம்ம வீடியோ இப்பளத்தை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் என்னாச்சு, வீடு அவ்வளவு எங்கள் அப்பா அந்த மருந்தை தெள்ளு போக்கு அடித்து வீடு அம்படம் அழுக்கு பிடிச்சி கிடக்குது. கடவுளே இது வேற அப்படின்னு சொல்லிட்டு தியான் ஸ்கூல்லேருந்து மத்தியானம் சாப்பிட வந்தான். அவனை கீழே இறங்க விடல, வீடு தொடச்சி போட்டு. பிறகு சிக்கும் அவனும் வெறும் மெத்தையில இருந்தாங்க. சரி இனி தியானுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சோறு எங்கள் அண்ணி இறச்சி கறியும் பொறிச்சு இறச்சியும் தியானு எடுக்க போச்சு வீட்டுக்கு. காய் சென்னாண்ணி அப்போ அந்த அவங்க தியானுக்கு இறச்சி கொண்டு கொடுப்பாங்க. சரியா தியான் சாப்பிடுவோம். இருந்தாலும் இந்த வீடெல்லாம் இனி இது ஒரு வாட்டி தொடச்சி முடிஞ்சு இனி பின்ன இந்த வீடெல்லாம் தொடச்சி முடிஞ்சு நினைச்சாலே கரைச்சி தான் வருது.
சரி மக்களை, நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.